அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது அப்படின்னா, அதாவது ஒரு நாட்டில் ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டு ரோட்டில் வந்து உலா வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த உலா வந்துட்டு இருக்கும்போது ஒரு சீடன் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது ஒரு குரு கிட்ட ஏதோ பயிற்சி கற்றுக்கிற ஒரு சீடன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பைத்தியக்காரனை வந்து அவருடைய அந்த மடாலயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அந்த குரு வந்து என்ன சொல்லிடுறாருங்களா, அந்த மூலையில் வந்து உட்கார வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஸோ இந்த சீடன் என்ன பண்ணுறான், கூட்டிகிட்டு வந்து அந்த பைத்தியக்காரன் அவர் இருக்கார் இல்லைங்களா, அவரை கொண்டு போய் அந்த மூலையில் உட்கார வச்சுறாங்க. குரு சொல்கிறாரு, அவருக்கு தேவையான தண்ணி சாப்பாடு இது எல்லாத்தையும் கொண்டு வாங்க வச்சுருங்க, அவர் என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் யாரும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி குரு சொல்லிடுறாரு. ஸோ குருவோட வழியை வந்து கேட்டுட்டு எல்லா சீடர்களும் அதே வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வந்து கத்துறாரு, மறுநாள் வந்து கல்லெல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வந்து இவங்க மேலே வந்து வீசுறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு. அந்த மடாலயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அது வந்து அவர் என்ன பண்ணாலும் சரி குரு சொன்னதுக்கு அந்த கட்டளைக்கு இணங்க அந்த பக்கம் கூட திரும்புறது கிடையாது. இவங்க பாட்டு இவங்களோட வேலை என்ன, தியானம் செய்கிற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அது கூட ஐயோ நீ கத்திரியே நம்ம வந்து அவர் வந்து தடுத்துட்டு இருக்கோம், அவர் என்ன ஆகுது, நான் அப்படி தான் கத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து அதிகமாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லாமல் அந்த குரு என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணார் இல்லைங்களா, தண்ணி சாப்பாடுலாம் வச்சாரு, ஒரு நாள் கல் எடுத்து அடிக்கிறாரு, ஒரு நாள் கத்துறாரு, மூணாவது நாள் என்ன பண்ணுறாரு, பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, ரெண்டாவது ஐயோ பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு, நாலாவது நாள் வந்துட்டு அந்த குரு கிட்ட வந்து எதிர்க்க வந்து உட்காந்துட்டு எனக்கும் வந்து தியானம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரர் வந்து கேட்குறாருங்களாம். ஸோ பைத்தியக்காரத்தனங்களை வந்து என்றைக்குமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேச்சை குறைச்சோம்னாலே அவங்க தன்னை உணர்ந்து ஒரு நிதான நிலைக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ நிதானம் வந்து எந்த ஒரு நிலையிலும் வந்து அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய மூல கருத்து. கதை எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைக்கு தேங்க்யூ.